செய்திகளை நாம் கடந்து செல்லலாம். சங்கீதம் 6ஆம் சங்கீதம் 2வது வசனத்தை வாசிங்க. 6ஆம் சங்கீதம் சங்கீதம் 6:2. இரக்கமாயிரும் கர்த்தாவே, நான் பெலனற்று போனேன். என்னை குணமாக்கும் கர்த்தாவே, என்னை குணமாக்கும் கர்த்தாவே. என் எலும்புகள் நடுங்குகிறது, என் எலும்புகள் நடுங்குகிறது. நம்ம விலங்கில வந்து நமக்கு என்ன ஆகும்? பயம் வந்துடும். ஏன் எலும்பு நடந்தா நமக்கு பயம், பீதி நம்மை சூழப்படுகிறது. ஏதோ நமக்கு ஒரு பெரிய கஷ்டம் வரப்போகுது. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை இரக்கமாயிரும் கர்த்தாவே, என்னை நான் பெலனற்று போனேன். என்னை குணமாக்கும் கர்த்தாவே, என்னை குணமாக்கும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில செய்தியுடைய தலைப்பு குணமாக்குதல். ஹல்லேலூயா. குணமாக்குதல். இதெல்லாம் ஆண்டவர் நம்மை குணப்படுத்துறதுன்னு ஆண்டவர் விரும்புறாரு. பாருங்களேன், ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் இறக்கப்படுதல் ஏன் குணப்படுத்துறாருன்னா, முதல் வாசகங்கிற அந்த வார்த்தையை வாசிக்கிறோம். நம்முடைய தேவன் இரக்கமாயிரும். அவர் இரக்கமுள்ள தேவன், சாந்தமுள்ளவர், பொறுமையுள்ளவர், எல்லா பொருளும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். கிருபை உள்ளவர், தயவு உள்ளவர். நான் தான் போன வாரம் மெசேஜ்ல சொன்னேன். போன முறை நான் செய்தி கொடுக்கும்போது இரக்கம், கிருபை, தயவு, இது எல்லாமே என்ன கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வார்த்தை தான். அங்க சொல்லப்பட்டது என்னை குணமாக்கும் கர்த்தாவே. அது ஏசாயா புத்தகத்துல 57:19 வாசிங்க. தூரமா இருக்கிறவர்களுக்கும் சமீபமா இருக்கிறவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்றும் கூறும் உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன், அவர்களை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லி. இங்க ஆண்டவர் சொல்றாரு, அவர்களை குணமாக்குவேன். எல்லாம் இருக்கீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்களை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லு. 57 ஏசாயா 57:19 வாசிக்கிறோம். அவர்களை குணமாக்குவேன். இந்த வார்த்தை யார் சொல்றது? கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், அவர்களை குணமாக்குவேன். பாருங்க, நான் போன வாரம் ஃபுல்லாக ஒரு 3 நாள் சிஎம்சியில் போயிருந்தோம். பயங்கர ரஷ்ஷு தான். எப்போ போனாலும் எங்கே போனாலும் எல்லா ஹாஸ்பிட்டலும் எப்படி இருக்கு? ஓவர்ஃப்ளோ தான், நிறைஞ்சி வழிஞ்சிட்டு தான் இருக்குது. எங்கப்பா க்யூ தான். அப்போ அவங்களெல்லாம் நான் பார்க்கும்போது நான் உண்மையாலுமே ரொம்ப வேதனைப்பட்டேன். ஐயோ, எவ்வளவு ஜனங்க, இவ்வளவு வியாதினால கண்ணிலே பார்க்க முடியல. அவ்வளோ பெரிய வியாதிகள், குட்டி குட்டி குழந்தைகள் எல்லாம் தூக்கிட்டு வர்றதை பார்த்தா அவ்வளோ கொடுமையாக இருக்குது அவங்கள பார்க்குறதுக்கே. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டேன், ஆண்டவரே இவ்வளோ பேர் வியாதியோடு இருக்காங்களே, உங்கள் ரத்தம் தழுமுள்ள கரத்தினால இவங்களை எல்லாம் சுகப்படுத்துங்கப்பா. இந்த ஹாஸ்பிட்டலே காலி ஆகணும், நல்ல சுகத்தோடு எங்கள் ஜனங்க ஜீவிக்கணும், தேசத்தின் மக்கள் சுகமாக இருக்கணும்னு ஜெபம் பண்ணும்போது அப்புறம் ஆண்டவர் சொல்கிறாரு, ஏசாயா 57:19 சொல்கிறேன், நான் அவர்களை குணமாக்குவேன். யாரை? நான் அங்கே இருக்கேன். ஆண்டவர் சர்ச்சுக்குள்ளே சொல்கிறார், நான் அவர்களை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லி. இந்த வசனம் எனக்கு ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. ஆனால் ரெஃபரன்ஸ் அடுத்தது எனக்கு தெரியல. நேற்றுக்கு இங்கே இரவு வந்து மிட் நைட்டில் தான் இந்த செய்தியை எடுக்க முடிந்தது. ஏன்னா நைட்டு 11 மணிக்கு தான் ட்ரெயினில் வந்து சேர்ந்தோம். அப்போ ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொன்னால் அது என்ன ஆகும்? சரியாக இருக்கும். ஹல்லேலூயா. அவர்களை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுவார். அருமையான தேவனுடைய ஜனம், இந்த காலை வேளையில் ஏதாவது ஒரு பலவீனத்தோடு சுகவீனத்தோடு வந்திருந்தா ஆண்டவர் இந்த காலை வேளையில் உங்களை தொட வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த குணமாக்குதல் எதில் உண்டாகுது? முதல் சங்கீதம் 103:3 வசனம் வாசிங்களேன். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவார். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் குணமாக்கினா நமக்கு எப்படிப்பட்ட ஆயுள் கிடைக்குது? நீண்ட ஆயுள், நீடித்த. அதான் சங்கீதம் 91 சங்கீத கடைசி வசனத்தை வாசிங்களேன். நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை உனக்கு காண்பிப்பேன். ஹல்லேலூயா. நீடித்த நாட்களை தர ஆண்டவர் விரும்புகிறார். அதுதான் இன்னொரு வசனம், உன் தாயும் தகப்பனையை நீ கனம் பண்ணணுன்னு, அப்போ உனக்கு என்ன தருவேன்?
உன் ஆயுசின் நாட்கள் பெருக பண்ணுவேன். நம்ம நீண்ட ஆயுள் வானா நம்ம தாயன் தகப்பன் என்ன பண்ணணுமா? கிறிஸ்துவ என்ன பண்ணணும்? கனம் பண்ணணும். அம்மா அப்பானா மதிக்கணும், கனப்படுத்தணும், நேசிக்கணும், கீழ்ப்படிக்கணும். அவங்க வாயிலிருந்து வர்றதுக்கு முன்பாகவே நம்ம அவங்களுடைய வாஞ்சியை நிறைவேற்றணும். சரியா? அது கீழ்ப்படியணும். அதுதான் இங்கே சொல்கிறது. தாயின் தகப்பனும் கனம் பண்ணினா உனக்கு நீடித்த நாட்களாக உன்னை திருப்தியாக்குவேன்னு சொல்கிறார். இங்கே 2 விதமான சுகத்தை குறித்து நாம் பார்க்கலாம். ஒன்று சரீர சுகம், இன்னொன்று ஆத்தும சுகம். இந்த சரீரம் நமக்கு பலவீனமாக ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆத்துமாவில் நமக்கு சந்தோஷம் இருக்குமா? காய்ச்சலாக இருக்குது, எழும்பி உட்காந்து பைபிள் படிப்போமா? யார் பாஸ்டர் வந்தால் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவோம்? புலம்ப ஆரம்பிச்சிருவோம். இது வலிக்குது, அங்கே வலிக்குது, பாஸ்டர் இடுப்பு வலிக்குது, கை வலிக்குது, இங்கே முடியல, பணம் இல்லை, இது என்ன பண்ண ஆரம்பிச்சிடுவோம்? நம்ம புலம்ப ஆரம்பிச்சிருவோம். ஆத்துமா வெளியே நம்ம சோறு சங்கீதத்துல வாசிக்கிறோம், சங்கீதம் 6:2 வாசிக்கிறோம். எனக்கு இறக்கமாயிரும், நான் போனேன். இப்ப சரீரம் பலன் இல்ல, இப்ப அடுத்த இடத்துல பலன் இல்லை, ஆத்துமாவில பலன் இல்லை. நான் பலனற்று போனேன், நான் சோர்ந்து போனேன். இந்த கால வேலையில வந்திருக்கிற உங்களை பார்த்தா என் கண்ணுக்கு அப்படிதான் தெரியும். சோர்ந்து போயிட்டேன், கலந்து போயிட்டேன், விளையாட்டு போயிட்டேன், வருமானம் இல்லை, எனக்கு வேலை இல்லை, எனக்கு வியாதி, கைவலி, கால்வலி, எல்லா வழியினாலும் வேதனைனாலும் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்ற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உங்களை நான் குணமாக்குவேன். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? உங்களை நான் குணமாக்குவேன், உன்னை நான் குணமாக்குவேன் என்று இந்த கால வேளையில கர்த்தர் சொல்லுகிறார். அதே ஏசாயாவின் புத்தகம் 38ஆம் அதிகாரம் 1-7 நம்ம வாசிக்கலாம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதி. இங்க ஒரு உதாரணம், சரீர சுகத்துல ஒரு ராஜா இருக்காரு, அவரை குறித்து நம்ம ஒரு தியானிக்கலாம். எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவா இருந்தான். இப்ப அவருக்கு மரணத்துக்கு ரெடி ஆயிட்டாரு. அவரு மரணம் வரதுக்கு ரெடி ஆயிட்டாரு. மரணம் வரப்போது. அப்போது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா எனும் தீர்க்கதரிசி அவனிடத்துல வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும். இப்ப சொல்லிட்டாரு, எசேக்கியா ராஜா கிட்ட வந்துட்டார் தீர்க்கதரிசி, நீ உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டி மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யார் சொல்றதா இது? கர்த்தர் சொல்ற. என்னன்னு சொல்றாராம்? நீங்க பிழைக்க மாட்ட, நீ என்ன பண்ணிடுவ? மரித்து போயிடுவ. உனக்கு என்ன? அதனால நீ வீட்டு காரியங்களை என்ன பண்ணு? ஒழுங்கு பண்ண என்ன அர்த்தம்? எங்கெங்கே சொத்து இருக்கோ எல்லாத்தையும் உன் பிள்ளைங்களுக்கு எடுத்து கொடு, எல்லாத்தையும் பிரித்து கொடுத்துரு, பத்திரமா எல்லாத்தையும் கொடு, தேசத்தில் என்னென்ன ஒழுங்குபடுத்தணுமோ அதெல்லாம் சரிப்படுத்திடு. நீ என்ன பண்ண மாட்ட? பிழைக்க மாட்ட, நீ மரித்து போவீர் என்று டாக்டர் சொல்லலை. யார் சொல்லியிருக்கிறது? மாற்ற முடியுமா? டாக்டர் சொன்னாவே நம்ம ஆடி போயிடுறோம், என்னம்மா இது முடியுமோன்னு என்று நம்ம கலங்கி போயிடுறோம், தவிச்சு போயிடுறோம். ஆனால் இங்கே சொல்லுகிறவர் கர்த்தர். அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி இப்ப ராஜா என்ன பண்றாரு? ஏசாயா சொன்ன உடனே, ஏசாயா தீர்க்கதரிசி வந்து நீ பிழைக்க மாட்ட, நீ செத்து போயிடுவேன்னு சொன்ன உடனே இவர் என்ன பண்ணிட்டாரு? அடுத்ததான் தீர்க்கதரிசிவே பார்க்கல, நீ வந்தா என்ன போனா என்ன, இந்த வார்த்தையே எனக்கு டேஞ்சர் ஆயிடுச்சு, இருதயத்தை டமால்னு அடிச்சிருச்சு, என்ன செத்துருவேன்னு சொல்லிட்டியே, நீ நான் என்ன பண்ணுறதுன்ட்டு நேரம், இது யார் சொன்னது? கர்த்தர் சொன்னாருன்னு வேற சொல்லிட்டியே, அதனால் இனி நான் இந்த பக்கம் திரும்பி வேஸ்ட்டு, தீர்க்கதரிசியை பார்க்கறது வேஸ்ட்டு, டாக்டரை பார்க்கறது வேஸ்ட்டு, உறவு பெற்றோர் சொந்த பந்தத்தில் நாமளே தான் என்ன பண்ணிடுவோம்? அடுத்தது அம்மாவா அப்பாவா தங்கச்சிங்க வாங்க தம்பிவங்க எல்லாம் என்னை வந்து பார்த்துட்டு போயிடுங்க, இன்னும் 2 நாள் தான் 3 நாள் தான் நான் செத்துருவோம் போல இது வாங்கன்றுவோம். ஆனால் இந்த எசேக்கியேல் என்ன தெரியுமா பண்ணாரு? நேராக சுவர்புறமாக, யாரையும் பக்கமாக சுவர் பக்கமாக திரும்பி கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து, நான் உனக்கு முன்பாக எப்படி இருக்கேன்? உண்மையுமா இருக்கேன், மன உத்தமமாய் இருக்கிறேன், உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் நீங்க பார்க்கும்போது உங்க பார்வைக்கு நான் நலமானதையே செய்து வந்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் நினைத்துங்கப்பா, அதை நீங்க நினைங்க, அதை நீங்க நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். விண்ணப்பம்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறார்.
என்னை நினச்சிக்கோங்க, நான் நலமானதை செய்தேன், என்னை மறந்துடாதீங்க, என்னை நினச்சிடுங்கன்னு சொல்லி விண்ணப்பம் செய்து விட்டு அடுத்தது என்ன பண்ணுறாரு? எசேக்கியா மிகவும் அழுதான். எசேக்கியா மிகவும் அழுதான். ஏன்? இந்த உலகத்தை விட்டு அவருக்கு போக மனசு இல்லை. பாருங்க, 90 வயசு பாட்டியாக இருந்தாலும் எப்படியாவது நம்ம என்ன பண்ணுறோம், கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறோம். அவங்களுக்கும் உயிர் போகலான்னா ஐயோ என்னமோ ஆகுதேங்கிறாங்க. எசேக்கியாவும் அப்படி தான் இருக்கார், மிகவும் அழுகிறாரு. நான் வாழணும், இன்னும் இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் மிகவும் அழுகிறார். அழுத உடனே அப்பொழுது ஏசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தையாவது, பாருங்க, அந்த ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லிட்டு இப்படி திரும்புறாரு. கொஞ்சம் தூரம் தான் வராரு. இப்படி திரும்பணும்னே சொன்னது யாரு தான்? கர்த்தர் தான் சொன்னார். அவன் செத்துடுவான், ரொம்ப நாள்லாம் இருக்க மாட்டான், பிழைக்க மாட்டான்னு சொன்னார். ஆனால் அடுத்த செகண்ட் கொஞ்சம் தூரம் கூட போல திரும்பவும் ஆண்டோட வார்த்தை ஏசாயாவுக்கு உண்டாகி, நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ உன் நாட்களோட 15 வருஷம் கூட்டுவேன். இதோ உன் நாட்களோடு 15 வருஷம் கூட்டுவேன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? எவ்வளவு நல்ல தெய்வம் பாருங்க. முடிவு பண்ணிட்டாரு, நீ பிழைக்க மாட்ட, இவ்வளவுதான் உன்னுடைய காரியம், எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லிட்டாரு. ஆனால் சொல்லி முடித்த பிறகு கொஞ்சம் தூரம் தான் தீர்க்கதரிசி வராரு. அதே தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் திரும்ப போய் நீ ராஜா கிட்ட சொல்லு, எசேக்கியா கிட்ட பேசு, உன் ஆயுசு நாட்கள், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். அப்போ அந்த கேப்பில் அவர் என்ன பண்ணியிருக்காரு? ஏசாயா கிட்ட உட்காந்து அழுகலை, புலம்பலை, நேராக உட்காந்து யார்கிட்ட? ஆண்டவரோடு விண்ணப்பம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. மிகவும் அழுகிறார். ஓ, நான் வாழணும் ஆண்டவரே, நான் நல்லதானே செய்தேன், நலமானதை செய்தேனே, நான் இன்னும் வாழணும், எனக்கு ஆசையாக இருக்குது, இந்த உலகம் இன்னும் வாழ்ந்து முடிக்கணும், செய்ய வேண்டிய காரியங்கள் நிறையா இருக்குன்னு சொல்லிட்டு விண்ணப்பம் பண்ணி மிகவும் அழுது கர்த்தரோடு ஒப்புரவாயிட்ட பிறகும் அதே அவர் சொல்கிற வார்த்தை, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். ஹல்லேலூயா. இதோ அது அந்த சொல்லி முடிச்சுட்டு அடுத்தது சொல்கிறாரு, இதோ உன் நாட்களோடு 15 வருடத்தை கூட்டுவேன். பாருங்களேன், நாளைக்கு சாக போகிறன்றதுக்கு 15 வருஷம் எக்ஸ்ட்ரா ஆனால் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அப்பா போதும். நானும் அப்படி தான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே இன்னும் ஒரு 10-15 வருஷம் இருந்தால் போதும், எங்கள் ஐஸ்குட்டி கொஞ்சம் நல்லா செட் ஆகிட்டான்னா போதும், அது வரைக்கும் நல்ல சுகம் பலம், எங்கேயும் படுத்துடாமல் யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு. ஏன்னா எனக்கு ஒரு ஆசை இருக்குல்ல, அவன் நல்லதெல்லாம் பார்க்கணும் ஆண்டவரேன். அதுபோல் தான் இப்படி சொன்னோடனே எனக்கு இப்போ ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க, இன்னும் 15 வருஷம் வாழ்வேன்னா ஜாலியாக இருக்கலாம், ஹாப்பியாக. ஹல்லேலூயா. அதே தான் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொரு ஆயுள் நாட்களையும் கூட்ட தேவன் வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் நினைக்கலாம், ஐயோ இந்த வியாதியோடு நான் மடிந்து போயிடுவேனோ, இந்த வியாதி என்னை மேற்கொண்டுருமோ நீங்கள் நினைக்கலாம், ஆனால் அது மேற்கொள்ளாது. ஹல்லேலூயா. ஆண்டோட வார்த்தை சொல்லுது, இந்த உன் வியாதியை உன்னை விட்டு விளக்குவேன் என்று சொன்ன வார்த்தை பொல்லாப்பனுக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு வருகிறார். இந்த பாருங்க, எசேக்கியாவுக்கு 15 ஆண்டு காலங்கள் கூட்டின உடனே அடுத்தது 6வது வசனத்தை வாசிங்க. நான் உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து, எதிரியின் கைக்கு தப்புவித்து, இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன். ஹல்லேலூயா. இந்த நகரத்துக்கு நான் ஆதரவாய் இருப்பேன். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் நிமித்தம் ஒரு ஆதரவு உண்டாகும். ஆண்டவர் நமக்கு ஆதரவாக இருப்பார். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் கூட ஒன்று வாசிக்கலாம். இதோ ஆகாசுடைய சூரிய கடிகாரத்தில் பாகைக்கு பாகை இறங்கின. சரி, அதெல்லாம் வேணாம், அவர் அடையாளம் கேட்கிறாரு, அப்புறம் அந்த அடையாளம் இருக்கு, அது வேண்டாம். நம்ம அடுத்து பாருங்க, இப்ப நமக்கு சரீர சுகம் முக்கியம். எத்தனை பேருக்கு சரீரத்துல சுகம் வேணும்? எத்தனை பேர் எல்லாம் பலவீனத்தோடு வந்திருக்கோம் இல்லையா? கை வலிக்குது, கால், இங்கே ஜெபிக்கும் போது பார்க்குறோம், கை வலிக்குது, கால் வலிக்குது, இடுப்பு வலிக்குது, தலை வலிக்குது, கிட்னி ஸ்டோன், ஹார்ட் பிரச்சனை, எல்லா கட்டி இருக்குது, எல்லா பிரச்சனை இருக்குது. ஆண்டவர் இந்த காலை வேளையிலே உங்களை சுகப்படுத்த வல்லமுள்ளவராய் இருக்கிறார். ஏனென்றால் அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர். ஓ, வானம் அவரது சிங்காசனம், பூமி அவரது பாதபடி. உங்கள் விண்ணப்பத்தை கேட்கிறவர், உங்கள் ஜபத்தை அங்கீகரிக்கிறவர். அநேக நாமங்கள் கர்த்தருக்குண்டு. அதில் ஒரு விசேஷித்த நாமம் என்னன்னா, ஜபத்தை கேட்கிறவர். ஹல்லேலூயா. உங்களுக்கு பதிலை அளிக்கிறவர், உங்கள் ஆயுள் நாட்களை பெருக பண்ணுகிறவர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சுகமாக வாழ்வீங்க, நீண்ட ஆயுளோடு வாடுவீங்க. பயப்படாதீங்க, பாதியிலே போயிடுவேன்னு பயப்படாதீங்க.
ஸோ நல்ல பூரண ஆயிலை தேவன் தருவார். பாருங்க, அது கூட சொல்கிறதுக்கு யோசிக்கிறாங்க எங்கள் ஆண்கள். வாழணுமா வாழக்கூடாதா? பிள்ளைகளுக்கு ஆதரவாக இருக்கணும், குடும்பத்துக்கு ஆதரவாக இருக்கணும் இல்லையா? ஆமேன். 2வது பாயிண்ட் பார்க்கலாம். எரேமியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 22வது வசனம். சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள், உங்கள் சீர்கேடுகளை குணமாக்குவேன் என்றார். இதோ உம்மிடத்தில் வருகிறோம், நீரே எங்கள் தேவனாகிய கர்த்தர். இந்த வியாதி எதனால வருதுன்னு பார்த்தா, ஒன்று பாவத்தினால வரும், 2வது சாபம், குடும்பத்தினுடைய சாபத்தினால வியாதிகள் வரலாம் இல்லையா? பாவம், சாபம். 3வது எப்படி வரும்னா, சில நம்மளுடைய சீர்கேடுகள். ஹோட்டலில் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதா? ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதா? பதிலே சொல்ல மாட்டீங்க. நல்லதில்லை, எல்லாம் பாய்சன். சிக்கன் டெய்லி சாப்பிட்டா நல்லதா? சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ஃப்ரை நல்லதில்லை. ஆனால் இதெல்லாம் ஒரு சீர்கேடு. ஆனால் அனுதினமும் நமக்கு என்ன தேவைப்படுது? இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு நான்வெஜ் இல்லாமல் இறங்குறதே இல்லை. அட்லீஸ்ட் அந்த முட்டை ஆம்லெட்டாவது, கிறிஸ்டா அப்படி தானே கிறிஸ்டா, எக் ஆம்லெட்டாவது வரணும், அல்லது ஒரு சின்ன ஒரு கருவாடு பீஸாவது இருக்கணும். அது இல்லைன்னா இப்போ என்ன ஆக மாட்டேங்குது? சாப்பாடு இறங்க மாட்டேங்குது. இதெல்லாம் சீர்கேடுகள். ஹோட்டல் ஃபுட்டு சாப்பிட்லாம், ஹோட்டலில் ஏதோ ஒரு அவசரத்துக்கு சாப்பிட்டுக்கலாம். அனுதினமும் அதை என்ன பண்ணக்கூடாது? உனக்கு அதுதான் சில சீர்கேடுகள். அதே போல் பாவம் சீர்கேடுகள் நிமித்தம் நம்மை அண்டிக் கொள்கிறது. எப்படின்னா, இப்போ குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அநேக தேவனுடைய பிள்ளைகள் கூட என்ன பண்ணுறாங்க? நேராக டாஸ்மாக் கடைக்கு போகிறாங்க. கேள்விப்படுறோம், ரொம்ப மனவேதனையாக இருக்குது. ஸ்மோக் பண்ணுறோம், அது நெஞ்சு வலின்னு சொல்கிறாங்க. புகை ஆகாது, ஆனால் அது பண்ணுறோம். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே சீர்கேடுகள். புகை இலை சீர்கேடு, தெரியாமல் நம்ம பல்லுக்கு இடையில வச்சுக்கிறோம், அதெல்லாம் சீர்கேடுகள் நம்ம வாழ்க்கைக்கு. இது நிமித்தம் வியாதிகள் வரும். புரியுதா? நல்லா தெரிந்து கொள்ளுங்க. இதையெல்லாம் ஆண்டவர் இந்த காலை வேளையில் மாற்றும்படியாக தான் இந்த செய்தியை நமக்கு தந்திருக்கிறார். இன்னும் கர்த்தருக்கென்று நம்ம பரிசுத்தமாக வாழணும். இந்த ஒரு வாழ்க்கை தேவனுக்காக வாழ்ந்து பரிசுத்தமாக நல்ல சுகத்தோடு, இதில் சொன்னது போல, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று பக்தன் சொன்னது போல நம்ம சுகமாக இருக்க தான் ஆண்டவருக்கு விருப்பம். ஆனால் நம்ம தேவையில்லாத வேற மிஸ்யூஸ் பண்ணி நம்ம உடம்பை கெடுத்துக்கிறோம் இல்லையா? அது இங்கே ஒரு அந்த வசனத்தை வாசிங்களேன். 3ஆம் அதிகாரம் 22வது வசனம். சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள், திரும்புங்கள், உங்கள் சீர்கேடுகளை குணமாக்குவேன். உங்கள் சீர்கேடுகளை குணமாக்குங்க. நம்முடைய கேரக்டர், நம்முடைய குணங்கள் நல்லதாக இருக்கும். பேர் கெடுத்துடக்கூடாது. இந்த வாலிபத்தில் வாலிப பிள்ளைகள் அறிவியை தெரிந்து கொள்ள வேண்டியது, நம்முடைய நேம் ஸ்பாயில் ஆகக்கூடாது. அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்களோ, டீச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ, முதியோர்கள் என்ன சொல்கிறாங்களோ, அல்லது பாஸ்டர்மா என்ன சொல்கிறாங்களோ அதன்படி ஞானமாக நடந்து கொள்ளுங்க. அந்த சீர்கேடுகள் எல்லாம் கர்த்தர் குணமாக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஓசியாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இந்த வார்த்தை எதற்காகனா, பின்மாற்றமாய் சென்றவர்கள் திரும்பும்படியாக கர்த்தர் இது நமக்கு தந்திருக்கிறார். பின்மாற்றமாய் இருக்கிறவர்கள், இதுவரை வேதத்தை வாசிக்காம இருந்திருக்கலாம். வேதத்தை இன்றைக்கு காலையில் பாருங்களேன், ஒரு ஃபேமிலியை நான் பார்த்தேன். திருப்பூர்லேருந்து வந்தாங்க. 7 வருஷம் அவங்க சர்ச்சுக்கு போகலையாம், தாயும் மகளும். 7 ஆண்டு காலங்கள் நாங்கள் பின்மாற்றமாக போயிட்டோம். இப்போ தான் 2 வாரமாக நான் அந்த சர்ச்சுக்கு வரேன். இனி இந்த சர்ச்சிலே என்னை சேர்த்துக்கிறீங்களாம்மா, இங்கே நான் வரேம்மா. நாங்கள் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்டால் ஒரு இடத்த சொன்னாங்க. சரி ஏன்னா 7 ஆண்டு காலங்கள் ஆண்டவரை விட்டு பின்னாடி போயிட்டாங்கன்னா எவ்வளவு வேதனை, பயமாக. ஆண்டவர் வந்திருந்தால் அவங்க நரகம் தானே. ஏசப்பாவை அறிந்து ஞானஸ்நானம் பெற்று பின்வாங்கி போவது எவ்வளோ ஒரு பரிதாபத்துக்குரிய ஒரு சூழ்நிலை. அப்போ அவங்களுக்கு சொன்னாங்க, இந்த செய்தி எனக்காகவே வந்திருக்குமா, நான் இப்போ 2 வாரமாக தான் நான் உங்கள் சர்ச்சுக்கு நான் வந்துட்டுருக்கேன், இனி நான் ஆண்டவரை விட்டு தூர போக மாட்டேங்கிறேன். அதுபோல் தேவனுடைய பிள்ளைகள், உங்களுடைய யோசனைகள் அப்படி இருந்தாலும் சரி, இன்னும் பாவத்திலே நீங்கள் அமிழ்ந்திருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களை கரம் பிடித்து தூக்க விரும்புகிறார், உங்களை குணமாக்க விரும்புகிறார் கர்த்தர். ஹல்லேலூயா. வாசிங்க ஓசியாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல, கர்த்தரிடத்தில் திரும்பவும் வாருங்கள், கர்த்தரிடத்தில் திரும்பவும் வாருங்கள். ஹல்லேலூயா. அப்ப யார்கிட்ட போகணுமா? கர்த்தரிடத்தில் போகணும். வேற எங்கேயுமே நமக்கு சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. யார்கிட்ட சமாதானம், சந்தோஷம், சுகம், குணம், நலம் எல்லாமே தேவனிடத்தில். அப்ப தேவனிடத்தில் திரும்புவோம் வாருங்கள் என்று உங்க இருதயத்தில் சொல்லுங்க, ஆத்மாட்ட சொல்லுங்க. இனி நான் ஆண்டவரை விட்டு போக மாட்டேன், ஆண்டவர்கிட்ட திரும்பிடுவேன், ஆண்டவரோட பரிசுத்த பாதையில் நான் நடந்துடுவேன், எனக்குன்னு செவ்வையான பாதையை வைத்திருக்கிறார், அந்த பாதையிலே நான் ஓட என்னை வாஞ்சிக்கிறேன். நீங்க அர்ப்பணிங்க. இன்னைக்கு எல்லாரும் சரீர பலவீனமும் நீங்கி போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எரேமியா
எரேமியாவின் புத்தகம் 33வது அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிங்க. 33:6. எரேமியா 33:6. அந்த ரெஃபரன்ஸ் உங்களுக்கு தரலையா? இதோ நான் அவர்களுக்கு ஆரோக்கியமும் சௌக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? இப்ப சௌக்கியம்னா என்ன? சுகம், குணமாகுதல், சுகம். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி. அப்ப சௌக்கியம் வேற, ஆரோக்கியம் வேற, குணமாக்குதல் வேற. பாருங்க, ஏன்னா ஆண்டவர் ஒரே ஒரு இதுக்கு எத்தனை அர்த்தம் வச்சிருக்காரு பாருங்க. ஒவ்வொன்றும் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். சௌக்கியம் வேற, ஆரோக்கியம் வேற. ஆரோக்கியம் வர பண்ணி அவர்களை குணமாக்கினா முற்றிலும் அதனுடைய ஒரு பிசுறு கூட இல்லாம, ஒரு துளி கூட இல்லாமல், சும்மா ஒரு அணு கூட இல்லாமல் உங்களை நான் குணமாக்கி பரிபூர்ண சமாதானத்தை உங்கள் இருதயத்தில் வைக்க போகிறேன். ஏனென்றால் சத்தியத்தை உங்களுக்கு நான் வெளிப்படுத்துவேங்கிறார். ஹல்லேலூயா. ஏன் நம்ம பாவத்துக்குள்ளே மீண்டும் நம்ம சில சமயங்களில் பரிசுத்தமாய் வாழ்கிறோம், திடீர்னு பாவத்துக்குள்ளே போயிடுறோம்னா நமக்கு சத்தியம் வெளிப்படலை. உங்களுக்கு இன்னும் அந்த சத்தியம் விளங்க மாட்டேங்குது இல்லையா? சபைக்கு வந்தால் சமத்தில் தூங்கிறீங்க, அசால்ட்டாக நினச்சிடும். வெளியே போனால் உலக சூழ்நிலை, சுற்றுப்புற சூழ்நிலைக்கு நம்ம மாறி விடுறோம். அவங்களுக்கு ஏற்றால் போல் இருப்பதினால தான் ஆண்டவர் சொல்ல சத்தியத்தை நான் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களுக்கு சத்தியத்தை வெளிப்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 51ஆம் சங்கீதத்தில் பார்க்குறோம், தாவீதோட வாழ்க்கையில் தாவீதை போல இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் இல்லை, தாவீதை போல தப்பு செய்தவர் இல்லை, தாவீதை போல உணர்வுள்ள இருதயத்தை பெற்றவரும் இல்லை. எல்லாவற்றையும் அறிக்கை பண்ணி அதை விட்டு ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையில் வாழ்கிறத நம்ம பார்க்குறோம். வாசிங்க 51ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் வாசிங்க. 6லேருந்து. இதோ உள்ளத்தில் உண்மையாயிருக்க விரும்புகிறீர், அந்த கருணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். ஏன் அவர் என்னத்துல இருந்தார்? அப்போ பாவத்தில் இருந்தார். ஆனால் பாவம் செய்தோடனே யாரோ இது மாதிரி தீர்க்கதரிசி சொன்ன உடனே தன்னை சரி செய்ய விரும்புகிறார். எசேக்கியா போல விண்ணப்பம் பண்ணி அழுது எப்படியோ தன்னை சரி செய்து கொண்டு நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மழைனா என்ன? பனிக்கட்டி போல வெண்மையாயிடுவேன். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் கலிகூரும். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியருளும். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். முது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும். என்ன அழகா சொல்றாங்க, சுத்த ஆவியை சிருஷ்டியும், என்னிலே சிருஷ்டியும். டோட்டலி கமிட்மெண்ட், டோட்டலா தன்னை அர்ப்பணிக்கிறார், முற்றிலுமா தன்னை அர்ப்பணிக்கிறார். சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டிங்கப்பா. என் இருதயம் எப்படி இருக்குது? திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது, மகா கேடுள்ளதா இருக்கு. என்னை திருப்பி சுத்திகரிங்க. நீங்க சுத்திகரிச்சுனா எப்படி ஆயிடுவேன்? பனிக்கட்டி போல வெள்ளையாயிடுவேன். ரத்தாம்பர சிவப்பாய் நம்ம பாவம் இருந்தாலும் அதை பஞ்சை போல வெண்மையாய் மாற்றுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. பஞ்சு எப்படி இருக்கு? வெண்மையா இருக்கு. அதே போல மாற்றுகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். எனவே இந்த கால வேளையிலே நம்ம எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள், சீர்கேடுகள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் அதை சரி செய்ய முயற்சி பண்ணுங்க. கர்த்தரிடத்துல திரும்புங்க, பின்மாற்றத்திலிருந்து வெளியே வாங்க. ஆண்டவர் உங்களை குணப்படுத்த விரும்புகிறார். அதே 11ஆம் வசனம், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலுங்க. ஆவியானவர் வெளியே போயிட்டா நமக்கு என்ன இருக்காது? அடுத்தது உணர்வே இருக்காது. புரியுதா? நம்ம சில தவறுகள் செய்யும்பொழுது ஆண்டவர் நமக்கு செய்யாத இது தப்பு அப்படின்னு சொல்லுவார். சொல்லிட்டு திரும்பியும் செய்யும் போது நமக்கு ஐயோ, ஏன்னா கிறிஸ்தவர்கள் நம்ம அப்படிதான்,
மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் என்ன பண்ணுறோம்? ஏன்னா உலகம் அப்படி சொல்லுது. கிறிஸ்தவங்களா நீங்கள் வெளியே இல்லாத காரியம் எல்லாம் பண்ணுவீங்க, ஞாயிற்றுக்கிழமான ஆலயத்துக்குள்ளே போயிட்டு என்ன பண்ணுவீங்க? என்னை மன்னிக்கன்னு மன்னிப்பு பெற்றுட்டு வந்துடுவீங்க. திருப்பி திங்கள்ந்து என்ன பண்ணுவீங்க? திங்கள் முதல் சனி வரை நீங்கள் பாவம் பண்ணுவீங்க. இதே தான் உங்கள் வேலைன்னு அந்த காலத்துலேருந்து அதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நமக்கு ஆண்டவர் இந்த உணர்வுள்ள இருதயத்தை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் இங்கே சொல்றது, உமது சமூகத்தை விட்டு தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமல் இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருக்கிறதால தான் நமக்கு அந்த உணர்வுள்ள இருதயம் இருக்குது. உணர்வுள்ள இருதயம் இருக்குது. ஓ, மனைவிக்கு விரோதமாக பேசிட்டுமே, கணவனுக்கு விரோதமாக பேசிட்டுமே, இந்த தப்பு பண்ணிட்டுமே, இதை செய்துட்டுமே, ஏதோ ஒரு காரியத்தை திருடிட்டுமே, பிள்ளைகளை துக்கப்படுத்திட்டுமே, பெற்றோருக்கு தராமல் நம்ம இதை செய்துட்டுமே, டீச்சர்ஸ்க்கு தெரியாமல் பிள்ளைகள் நம்ம இதை செய்துட்டுமேன்னு ஏன் இந்த உணர்வுள்ள ஆவி நமக்கு உணர்வு வருதுன்னா நமக்குள்ளே யார் இருக்கிறது? யார் இருக்குது? பரிசுத்த ஆவி. அந்த ஆவியானவரை கரங்களை தட்டி வர வச்சிருக்கலாமா? ஆண்டவரை என் கூடயே இருங்கப்பா, கூடவே இரும், நீங்கள் தான்ப்பா எனக்கு நடக்க வேண்டிய வழியை காட்டணும், நீங்கள் தான்ப்பா எனக்கு கண்ணை வைத்து ஆலோசனை சொல்ல, என் கூடவே இருங்கன்னு கேளுங்க. ஆண்டவர் நம்ம கூட இருந்தால் தான் நமக்கு பிளஸ்ஸிங். ஹல்லேலூயா. நமக்கு ஆசீர்வாதங்கள். அதுங்க சொல்லப்பட்டிருக்குது, உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளிடாதீங்க, உமது ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாக ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ரட்சணத்தின் சந்தோஷத்தை இப்போ யார் இழந்து போனது? தாவீது இழந்து போயிட்டார். இப்போ அதனால கேட்குறாரு, உம்முடைய ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாங்க. நான் ஏற்கனவே பெற்றேன், அது இழந்து போயிட்டேன், எனக்கு திரும்ப தாங்கப்பா, எனக்கு திரும்ப தாங்கப்பா. எனவே அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவருடைய வார்த்தை வருது உங்களுக்கு நேரம். இதுவரை ஏதாவது ஆவியானவரை பெற்று நீங்கள் இழந்து போயிருந்தீங்கன்னா இந்த காலை வேளையில் முற்றிலுமாய் அர்ப்பணிங்க. ஆண்டவர் மீண்டும் உங்களை பரிசுத்த ஆவியினால் நிரப்புவார். அப்போ தான் உணர்வுள்ள இருதயம் இருக்கும். இல்லைன்னா உணர்வே போயிடும், உணர்வே இருக்காது. ஆவியானவர் வெளியே போயிட்டா ஏன் கொலை பண்ணுறவங்க அது தப்பு பண்ணிக்கிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா? நமக்கே இது கஷ்டம், யோசனையாக இருக்கும். ஏன் சொன்னாலும் புத்தி வர மாட்டேங்குது, செஞ்சுக்கிட்டே இருக்கிற, அதை பற்றி உணர்வே இல்லையான்னு கேட்போம். உணர்வே இல்லாத பிள்ளைகள் இருக்காங்க. ஏன்னா அதுக்குள்ளே யார் இல்லை? ஆவியானவர் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா உணர்வு வராது. நமக்கெல்லாம் அந்த தெய்வம் பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியிலே இருக்கிறார், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனாலும் கேளுங்க, இந்த காலை வேளை ஆண்டவரே ஈசோப்பினால் என்னை கழுவுங்க. பாருங்க, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான். இரக்கம் சும்மா வரல, அதை விட்டணும், அறிக்கை பண்ணணும், மீண்டும் அதை தொடரக்கூடாது, அதை விட்டுடணும். ஹல்லேலூயா. அடுத்தது ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். அப்போ மற்றவர்களுக்கு சத்தியம் அறிவிக்கப்படலை, ஆனால் தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கு அன்றாடம் சத்தியம் வெளிப்படுத்தப்படுகிறது. உங்களுக்கு சத்தியம் சர்ச்சிலையும் சொல்லிட்டு இருக்காங்க, உங்கள் கையில் வேதாகமாக இருக்குது, அது உங்களுக்கு அறிவிக்க. நீங்கள் டிவி சேனல் எதை ஓப்பன் பண்ணிங்கனாலும் சரி, எந்த சேனல், பிளஸிங் டிவி, ஏஞ்சல் டிவி, நிறைய காட் சேனல், ஐஎம் சேனல், எத்தனையோ சேனல், எல்லாவற்றிலுமே தேவனுடைய சத்தியத்தை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அடுத்த வசனம் வாசிக்கலாம். ஒன்றாவதாக எரேமியாவின் புத்தகம் 17:14 வசனம். கர்த்தாவே என்னை குணமாக்கும், அப்பொழுது குணமாவேன். ஆமென். என்னை ரட்சியும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவேன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தாவே என்னை குணமாக்கும். கேட்கணும், கேட்காம அமைதியா இருக்க. கர்த்தாவே என்னை குணமாக்கும், அப்பொழுது நான் குணமாவேன். அப்பதான் நான் குணமாவேன். என்னை ரட்சியும், அப்பொழுது நான் ரட்சிக்கப்படுவேன். குணமாக்கும் கர்த்தாவே. நாங்கள் கேட்கும்பொழுது கர்த்தர் நமக்கு குணப்படுத்த வல்லமுள்ளவராக இருக்கிறார். சரி, இந்த குணமாக்குதல் யாரால் நாம் குணமாக்கப்படுகிறோம், எப்படி எல்லாம் குணப்படுத்தப்படுகிறோம் என்று பார்க்கலாம். யாரால நம்ம குணமாக்கப்படுகிறோம்? சத்தமா? ரத்தத்தால் குணமாக்கப்படுகிறோம். இன்னும் அழகாக நமக்கு ஏசாயாவின் புத்தகம் 53:5-6 பாருங்க. அவருடைய தழும்புகளால் குணமாக்கப்பட்டீர்கள். ஹல்லேலூயா. அவருடைய தழும்புகள் பாருங்க. எல்லாருக்கும் ஒரு தழும்பு உடம்புல இருக்கும் இல்லை? தழும்பு இருக்கா இல்லையா? ஏதாவது ஒரு தழும்பு எங்கே காயப்பட்டிருக்கோம், அந்த தழும்பு காயம் ஆறிடும், அந்த காயம் நல்ல சுகமாயிடும். ஆனால் அதனுடைய தழும்பு அப்படியே இருக்கும். அப்போ அந்த தழும்பை பார்க்கும் போதெல்லாம் நமக்கு என்ன ஞாபகம் வருது? நான் இப்படி விழுந்துட்டேன்,
நான் இந்த சைக்கிளில் போனேன் இப்படி ஆயிடுச்சு, ஏதோ ஒரு ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குல்ல, அதுதான் இங்கே சொல்கிறார், அந்த தழும்புகளால் குணமாக்கப்பட்டீர்கள். வசனம் ஏசாயா 53:5-6 வாசிங்க. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்களின் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? எப்பெல்லாம் நம்ம பாவம் தப்பு செய்யறோமோ அப்பெல்லாம் இயேசு கிறிஸ்து போய் பிதா கிட்ட போய் காட்டுறார். சாத்தான் போய் நம்ம குற்றப்படுத்துறான். பாருங்க, சர்ச்சுக்கு போனாங்க, சர்ச்சு போய் முடிச்சுட்டு இப்பதான் வெளியே வந்தாங்க. வெளியே வரும்போதே இப்படி தப்பு பண்ணிகிட்டே போறாங்கன்னு சொல்லும் போதெல்லாம், உங்கள் மகன் தானே, ஞானஸ்நானம் எடுத்த மகன் தானே, ரட்சிக்கப்பட்ட மகன் தானே, இப்படி இருக்காரேன்னு சொல்லும் போதெல்லாம் இயேசு ஓடி போய் பிதா கிட்ட இருந்து என்ன தெரியுமா சொல்கிறாரு? ஐயோ, அந்த மகனுக்காக நான் ரத்தம் சிந்திருக்கேன். பாருங்கப்பா, தழும்பு, கைகளில் தழும்பு, தலையில் தழும்பு, முள்முடி சூட்டப்பட்ட அந்த இடத்துல தழும்பு, கால்களிலே தழும்பு, இந்த விழா எலும்பில் தழும்பு, விழாவிலே தழும்பு, இதெல்லாம் காட்டுறாரு அவர். அந்த காட்டுதல் இது நிமித்தமாக தான் இன்றைக்கு நீங்களும் நானும் பரிசுத்தமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஜீவனோடு இருக்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, பாவத்திலே நாம் மாண்டு விடுறதில்ல, ஆண்டவர் நம்மளை கொண்டு போடல, ஆனால் ஆண்டவர் நமக்கு ஜீவனை தந்திருக்கிறார், உணர்வுள்ள இருதயத்தை தந்திருக்கிறார். இன்னொரு வசனம் கூட வாசிங்களேன். 1 பேதுரு 2 24-25. நாம் பாவங்களுக்காக செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார், அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஹல்லேலூயா. அப்போ நமக்கு எதில் சுகம் உண்டாகுது? அவருடைய தழும்புகள். மறந்துடக்கூடாது, ஏசப்பாவுடைய தழும்புகள் தான் நம்மளை சுகப்படுத்துகிறது. நீங்கள் எப்பெல்லாம் பலவீனோன்னு உங்களுக்கு காதில் கேட்குறீங்களோ அப்போல்லாம் சொல்லுங்கள், ஆண்டவரே உங்களுக்கு தழும்புகளால் சுகமானோன்னு சொன்னீங்களே, எனக்கு சுகத்தை தாங்க, ஆரோக்கியத்தை தாங்கன்னு விண்ணப்பிங்க. கர்த்தர் ஜெபத்தை கேட்டு பதில் அளிக்கிறவர். அடுத்தது எதனால் நம்ம சுகப்படுத்தப்படுகிறோன்னா, சங்கீதம் 107:19-20. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். ஆபத்து வரும்போது கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்க. அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். அவர் ரட்சிக்கிறார். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி. இரண்டாவதாக, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? இரண்டாவதாக, தமது வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறார். வசனம் எங்க இருக்கு? வேதம் உங்கள் கையில் இருக்குது பாருங்க. அந்த வசனத்தை வாசிச்சாதான் நமக்கு அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அழகா வசனம், வாதி உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாதுன்னு சொல்ல. அந்த வசனத்தை வாசிக்கணும், அதை விசுவாசிக்கணும். அதை வாசித்து விசுவாசிக்கும் பொழுது நமக்கு சுகத்தை குணப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். இரண்டாவதாக, தமது வசனத்தை அனுப்பி அவர் சுகமாக்குகிறவர். அதுலேயும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 9 வசனத்தை வாசிங்க. அவர்கள் புறப்பட்டு போய் கிராமங்கள் தோறும் திரிந்து, சீஷர்கள் புறப்பட்டு போய் கிராமங்கள் தோறும் திரிந்து நடந்து போய் எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிணியாளிகளை குணமாக்கினார்கள். பிணியாளிகளை குணமாக்குகிறார்கள். ஹல்லேலூயா. இப்போ என்ன பண்றாங்க? வசனத்தை அனுப்பி குணமாக்குற. அடுத்தது எது? அவர்கள் பிரசங்கித்து பிணியாளிகளை, அங்க கை வச்சுலாம் அங்க இல்லை இல்லையா, அங்க எப்படி தராரு? பிணியாளிகளை அவர் பிரசங்கித்து. இப்ப பிரசங்கிக்க கேட்கும் போதே உங்களுக்கு என்ன உண்டாகணும்? சுகம் உண்டாங்க. ஹல்லேலூயா. பிரசங்கத்தில் யாருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறோம்? ஏசப்பாவுடைய நாமத்தை, இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாவதாக போது சுகம் உண்டாகிறது. ஹல்லேலூயா. அப்போ பிரசங்கத்தை நீங்கள் என்ன பண்ணும்? பிரசங்க நேரத்தில் நிறைய பேர் நல்லா தூங்கக்கூடாது, கொரட்டை விடக்கூடாது. காலையில் ஒருத்தர் அப்படி தான் பின்னாடி ஆணு வாயை திறந்துட்டே இருந்தார். அவர் ரெகுலராக வருஷக்கணக்காக அப்படி தான் இருக்கார். நான் அப்புறம் அவர் வந்து சொன்னார், என் பொண்ணுக்கு கவர்மெண்ட் வேலை, நர்ஸு வேலை முடிச்சிருக்கா, திருமணம் ஆயிடுச்சு, அரசாங்க வேலை கிடைக்கணும்னு ஜெபம் பண்ணிக்கோங்கம்மான்னார். நான் சொன்ன, நீங்கள் முதல் லைனில் உட்காந்து ஆன்றதெல்லாம் விட்டுட்டு, என் மகளுக்கு நல்ல நர்ஸு வேலை கிடைக்கணும், அரசாங்க வேலை கிடைக்கணும்ப்பா, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்க ஐயா, அடுத்த மாதமே உங்களுக்கு புது ஆர்டர் வந்துடும் பாருங்கன்னு சொல்லி அமிச்சேன். ஹல்லேலூயா. இந்த பிரசங்கத்தை காதில், தேவனுடைய வார்த்தையை காதுகளினாலே கேட்பதினாலே ஒரு குணமாகுதல் உண்டாகும். ஹல்லேலூயா. அடுத்தது நான்காவதாக, சங்கீதம் 41 வசனம். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். ஆமென்.
சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். 8வது வசனத்தை வாசிங்களேன். தீரா வியாதி அவனை பிடித்து கொண்டது. இந்த சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் அப்படின்னா என்ன? ஏழை, திக்கற்றவர்கள், அனாதைகள், விதவைகள், இவங்க மேல நமக்கு என்ன உண்டாகணும்? சிந்தை. அவங்க மேலே சிந்தை இருக்கணும். ஐயோ இவங்க வந்தாங்களே, இவங்க என்னமோ அவங்க சாப்பிடாம இருக்காங்களே, அவங்க இது இல்லாமல் இருக்காங்களே, நம்மால் முடிந்த உதவி நம்ம செய்யணுன்றது அந்த சிந்தை நமக்கு வரணும். அவங்க பாக்கியவானா? அவங்களுக்கு என்ன நடக்கும் பாருங்களேன். 8வது வசனம். தீரா வியாதி அவனை பிடித்து கொண்டது. ஒருவேளை அவருக்கு தீராத வியாதி அவனை பிடிச்சுக்கிட்டா, படுக்கையில் கிடக்கிறவன் அவன் இனி எழுந்திருப்பதில்லை என்கிறார்கள். படுக்கையில் அவன் இருக்கும்போது இனி அவன் எங்கே எந்திரிக்க போறான்னு சொல்லுவாங்க. என் பிராண சிநேகிதனும். பாருங்க, இது யார் சொல்றவங்க? யாரா? என் பிராண பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. கூட இருக்காங்களா? க்ளோஸ் ஃப்ரெண்ட், ஹார்ட், ரொம்ப இருதயத்தில் ரொம்ப க்ளோஸாக இருக்கும்ல, அவங்க தான் சொல்கிறாங்களாம், இவன் படுக்கையை விட்டு எந்திரிக்க மாட்டான், இவன் என்ன ஆயிடுவான்? செத்துடுவான், அவ்வளோதான், இவன் சாப்டர் க்ளோஸ் அப்படின்னு சொல்கிறவங்க யாரு? பிராண சிநேகிதனும் நான் நம்பினவன். அவங்கள தான் நம்பி வச்சிருக்கிறேன். என் பிஸ்னஸ் அவங்க கையில் தான் கொடுத்துருக்கேன், என்னுடைய எல்லா காரியத்தை அவங்க கையில் தான் கொடுத்துருக்குறேன், எல்லாமே என் குடும்ப பொறுப்பே அவங்கள்ட்ட தான் சில காரியத்தை கொடுத்துருக்குறான். அவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷன். அப்பம் புசித்தவன் அவன் யாரு? வேற யாரும் இல்லை, 3வது மனுஷன் இல்லை, தேவனை அறியாதவன் இல்லை, ஏசப்பாவுக்கு தூரம் போனவன் இல்லை, பாவியானவன் இல்லை. அவன் யாரு? அவன் என் வீட்டில் அப்பம், என் வீட்டிலே என் கூட உட்காந்து சாப்பிட்டவன். அவன் தான் என்ன சொல்வானா? என் மேல் தன் குதிங்காலை தூக்கினான். அவன் தான் என்ன பண்ணுவானா? அவனுடைய குதிங்காலை அவன் மேல் தூக்கி மிதிக்கலான்னு வருவான். முடிங்க அந்த வசனத்தை. என்ன மிதிக்கணும்னு நினைப்பான். ஆனாலும் இப்ப வாசிங்க 3வது வசனம். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். இப்ப பாருங்க, இவ்வளவு சூழ்நிலை இருக்கும்போதும் அந்த சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவனுக்கு என்ன ஆண்டவர் செய்யறாரு? படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். வியாதியாய் இருக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமைப்படுத்தலாமா? அப்படி இருக்கிறவனை யார் தாங்கிறது? க்ளோஸ் ஃப்ரெண்டு, பிராண சிநேகிதன் அல்ல, தான் நம்பினவனும் அல்ல, அல்லது தான் வீட்டில் அப்பம் புசித்தவன் இல்லை, கணவன் இல்லை, மனைவி இல்லை, பிள்ளைகள் இல்லை, யாரும் இல்லை. யார் அது? கர்த்தர். கர்த்தர். ஹல்லேலூயா. கர்த்தர் அவனை தாங்குகிறார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவேன். அவனுடைய படுக்கை முழுவதையும் மாற்றி போடுகிறார். ஹல்லேலூயா. அவன் படுத்திருந்த படுக்கை எல்லாவற்றையும் எடுத்து உதறி எழும்பி ஓடி போன்றார். ஹல்லேலூயா. யார் கூட இருக்கிறது? கர்த்தர். அருமையான தேவனுடைய மனைவி இருக்க முடியாது, கணவன் இருக்க முடியாது. கொரோனால பார்த்தோம்ல, கொரோனால யாராவது கிட்ட இருந்தாங்களா? பன்றி காய்ச்சல் வரும்போது யாராவது கிட்ட இருந்தாங்களா? யாராவது இருந்தாங்களா? பிஜேபிக்கு நல்லா தெரியும் இல்லை, எல்லா வியாதியிலும் எல்லாரும் எப்படி இருந்தாங்க? தூரம் ஓடி போனாங்க. ஒருத்தர் பாஸ்ட்டுக்கு கொரோனான்னு சொல்லி நாங்கள் போயிட்டோம். 40 நாள் கழித்து இந்த ஊருக்கு வரோம். 40 days, 14 நாள்லேயே அது நல்லாயிடும் இந்த கொரோனா. 14 daysல 40வது நாள் முடித்து நானும் பாஸ்டர் வரும்பொழுது கொரோனாவில் பாதிக்கப்பட்டோன்னு சொல்லிட்டு போனது தான். திரும்பி வரும்போது எல்லாரும் 2 பேர் மட்டும் சர்ச்சுக்குள்ளே வந்து எப்படி என்ன தெரியுமா பண்ணாங்க? இங்கே இருந்தது நல்ல கேன் நிறைய ஆசிட், அதை எடுத்து வாசல், ஸ்பீக்கர், இங்கிருந்த மைக் செட்டு, இந்த எல்லாத்துலேயும் இந்த தேவனால எல்லாம் வசனத்தின் மேதெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி விட்டாங்க. தர ஃப்ளோர் எல்லாம் எப்படி தெரியுமா இருந்துச்சு? அப்படியே வெள்ளை பெயிண்ட் அடித்த மாதிரி அப்படியே தெளிச்சிருந்தது. 40 நாள் கழிச்சு அது கொரோனாவே, அதாவது அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னு, கொரோனாவே வருதுடா சேவூர்னு நினச்சிட்டாங்க. கொரோனாவில் பாதிக்கப்பட்டவங்க சுகம் அடைந்தது அவங்களுக்கு தெரியல, கொரோனாவே வருதுன்னு நினச்சிட்டு. அப்போ பாருங்க, அதுதான் மனுஷ நிலைமை. இதெல்லாமே அப்படியே திரும்பி அதை சரிப்படுத்தணும். ரொம்ப சர்வீஸ் பண்ணி ரிப்பேர் பண்ணி பணம் செலவு செய்து அதெல்லாம் அதை நாங்கள் சரிப்படுத்த ஆண்டவர் உதவி செய்தார். அப்போ என்னென்ன, எந்த சூழ்நிலையிலுமே தேவனை தவிர நம்மோடு யாரும் இருக்க முடியாது. ஆண்டவர் தான் நமக்கு. ஹல்லேலூயா. நீ ஆராதிக்கிற ஆண்டவர் கர்த்தராகிய தேவன் தான் உங்க கூட இருக்க முடியும். ஹல்லேலூயா. அதான் அந்த வசனம், படுக்கையை மாற்றி போடுகிறவர் அவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்து மூன்று காரியத்தை பார்த்தோம். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம், வசனத்தை அனுப்பி அவர் குணப்படுத்துகிறார். 3வதாக சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் அவர் குணப்படுத்துகிறாரு. 4வதாக சங்கீதம் 147 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார். அடுத்தது 4வதாக இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார். அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். காயங்களை கட்டுகிறார். ஹல்லேலூயா. அவருடைய காயங்கள்
அதாவது இருதயம் நொறுக்கப்பட்டிருந்தா எவ்வளவு காயம் இருக்கும், எல்லாவற்றையும் அவர் குணப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. உன் இருதயம் நொறுங்கி போயிருக்கா? உங்களுக்கு கவலையோடு வந்திருக்கீங்களா? கணவனால் திட்டு வாங்கிட்டு அல்லது குடிகார கணவனோடு நீங்கள் வாழ்ந்து இருதயம் நொறுக்கப்பட்டு பணம் இல்லாமல் மற்றவர்களால் ஊராரால் நீங்கள் எல்லாம் நொந்து போய் இருக்கீங்களா? சரியான வேர்டு அதான், நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டேன்றாங்க பாருங்க, நொந்து நூலாக போயிட்டேங்கிறாங்க பாருங்க. அந்த மாதிரி சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் இந்த காலை வேளையில் உங்களை குணப்படுத்த விரும்புகிறார். அந்த தேவனை கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? ஆண்டவர் நம்மை குணப்படுத்த இந்த காலை வேளையில் வாஞ்சிக்கிறார். எத்தனை பேர் வாஞ்சியாக இருக்கீங்க? ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிற பலவினை நீக்கி போடுங்க, நான் பலனற்று இருக்கேன்ப்பா. ஏதோ ஒரு விதத்தில் சரீரத்தில் பலன் இல்லாமல் இருக்கலாம், ஆத்துமாவில் பலன் இல்லாமல் இருக்கலாம், என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. கர்த்தர் இந்த காலை வேளையில் உங்களை குணப்படுத்த வல்லமுள்ளவராக இருக்கிறார். தொடர்ந்து நாம் ஜெப சிந்தைக்குள்ளாம் எழுப்பி நிற்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ ஜீசஸ். இந்த செய்தியின் மூலம் இந்த மாதத்தில் இந்த நாளிலே கர்த்தர் உங்களை குணப்படுத்தி அனுப்ப விரும்புகிறார். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. என்னை குணமாக்கும் கர்த்தாவே. ஓ ஜீசஸ், குணமாகுதல் எவ்வளவு முக்கியமானது வாழ்க்கையில். நம்முடைய சரீரத்தில் ஒரு சுகம் தேவை, ஆத்மாவில் ஒரு சுகம் தேவை. நம்முடைய வாழ்க்கையின் சீர்படுத்துதல் நிமித்தம் நமக்கு ஒரு சுகம் உண்டாகும். இந்த காலை வேளையில் கர்த்தருக்கு நேராய் திரும்புங்க. ஆண்டவரே, என்னுடைய சீர்கேடுகளை எனக்கு மாற்றுங்கன்னு சொல்லுங்க. நமக்கு பலன் இல்லை, நாம் பலனற்று இருக்கலாம். நான் நினைக்கிறேன்ப்பா, இந்த பாவம் நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனாலும் மீண்டும் மீண்டும் இதை நான் செய்து உண்மை துக்கப்படுத்துகிறேன், நானும் வியாதியை வருவித்துக் கொள்கிறேனே, எனக்கு ஒரு விசை இறங்குங்கன்னு கேளுங்க. நம்முடைய தேவன் இரக்கமுள்ள தேவன். ஹல்லேலூயா. உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. உங்கள் பாவங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். பிரசங்கில வாசிக்கிற நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு. ஓ, இது நமக்கு கொல்ற நேரம் அல்ல. ஆண்டவர் நம்மை கொல்ல விரும்பல, மரணத்தை தர விரும்பல. அவர் இந்த காலை வேளையில நம்மை குணமாக்க விரும்புகிறார். இது குணமாக்க, குணத்தை பெற்றுக்கொள்ள, சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிற காலம். ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். சுகப்படுத்தும் காலத்துக்குள்ளாய் வந்திருக்கிறோம். ஓ ஹல்லேலூயா. என் ஆவியில குணம், ஆத்மாவில சுகம், ஓ என்ற சரீரத்திலே சுகம் வேணும்னு சொல்லுங்க. விண்ணப்பத்தை கேட்கிற ஆண்டவர், நம்முடைய கண்ணீரை காண்கிற ஆண்டவர். ஓ, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமல்ல. ஓ ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு சொல்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவர் வார்த்தை வசனத்தை அனுப்பி குணமாக்குவேன்னு சொன்னாரே. உன் வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன். ஓ ஹல்லேலூயா. உன் வியாதி உன்னை மேற்கொள்வதில்லை. ஓ, நீர் ஒருவரே எங்கள் சுகமாய் தங்க பண்ணுகிறீர் என்று வசனம் சொல்லுகிறதே. எங்களை சுகமாய் தங்க பண்ணுங்கன்னு சொல்லுங்க. நான் மட்டும் சுகம் பெற்றா போடாது, என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் சுகமாய் வாழணும்ப்பா. ஓ, பூரண ஆயிலை தாங்கப்பா. ஓ ஆண்டோட வார்த்தை சொல்லுது, மகளே உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. மகளே உன் வேதனை நீ சுகமாயிரு, சமாதானத்தோட போ, சமாதானத்தோட போ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரேன்னு சொல்லுங்க. தெய்வமே எனக்கு குணப்படுத்துங்க. இந்த காலை வேளையில மூட்டு வலியில வந்திருக்கேன்பா, இருதய வலியோடு வந்திருக்கேன், கிட்னி ஸ்டோனோடு வந்திருக்கேன், இடுப்பு வலியோடு வந்திருக்கேன். என்னென்ன வியாதி இருக்கும் அங்க உங்க கரத்தை வைத்துக் கொள்ளுங்க. ஓ, இந்த காலை வேளையில கர்த்தர் சுகப்படுத்த விரும்புகிறார், குணப்படுத்துகிற விரும்புகிறார். அவருடைய தழும்புகள் உள்ள கரத்தினாலே உன்னை தொட்டு சுகப்படுத்த விரும்புகிறார். அவருடைய கரம் உங்களுக்கு நேராய் வந்து கொண்டிருக்கிறது. அவருடைய கரம் உங்களுக்கு நேராய் வந்து கொண்டிருக்கிறது. எந்தெந்த இடத்துல பலவீனங்களோ, எங்கெங்க குறைபாடுகளோ, அந்த இடத்தெல்லாம் அவருடைய கரம் தொடுகிறது. ஓ ரீ பாபா ரப ஷதரகலரா. ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நீ வேதனை நீங்கி சுகமாய் இருக்கும்படிக்கு, நீ வேதனை எல்லாம் நீங்க பலனாய் இருக்கும்படிக்கு கர்த்தர் விரும்புகிறார். சமாதானத்தோட போங்க. ஓ ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். உன் அரமனைக்குள்ளே சுகம். அரமனைனா என்ன? நம்முடைய சரீரம். உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் அரமனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று சொன்ன ஆண்டவர். குடும்பத்தில் சமாதானம் இல்லைன்னா சீர்கெட்டு போயிடும்.
உடல்ல ஆரோக்கியம் இல்லைன்னா ஒன்றுமில்லை. இந்த ரெண்டும் நம்முடைய வாழ்க்கைக்கு முக்கியம். ஆண்டவர் சொல்லி, அப்பா ஏன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம் உண்டாகட்டும், அரமனைக்குள்ளே சுகம் உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும். ஓ தேங்க்யூ ஜீசஸ். பலவீனப்படுத்துகிற ஆவிகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. துக்கப்படுத்துகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறட்டும். அப்பா உங்க பிள்ளைகள் உங்க கரத்துல வந்திருக்காங்கப்பா, நீர் குணமாக்குவீர் என்று விசுவாசித்து வந்திருக்காங்க. உங்க ஆண்டவரே வசனத்தை ஆண்டவரே அப்பா விசுவாசித்து வந்திருக்காங்கப்பா. உங்க வசனத்தை அனுப்பி குணப்படுத்துங்க. ஓ இயேசுவின் நாமத்தினாலே சுகப்படுத்துங்க. தழுமுள்ள கரத்தினாலே சுகப்படுத்துங்க. ஓ ஜீசஸ். சக்கினா மகிமை இறங்கட்டும். எந்தெந்த இடத்துல பலவீனங்கள் இருக்கோ இயேசுவின் நாமத்தினாலே பலவீனத்தை உண்டு பண்ணுகிற ஆவியே சரீரத்தை விட்டு ஓடி இயேசுவின் நாமத்தினாலே உன் கரத்தை எடுத்துக்கொண்டு வெளியேறு என்று கட்டளை கொடுக்கிறோம். நீ சுதந்தரிக்க அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். நீ அவர்கள் மீது உரிமை கொள்ள உனக்கு அதிகாரம் கிடையாது. பொல்லாத சாத்தானே, வியாதியை கொண்டு வருகிற ஆவியே, பலவீனத்தை கொண்டு வருகிற ஆவியே, சோர்வுகளை கொண்டு வருகிற ஆவியே, பாவத்தை செய்ய தூண்டுகிற ஆவியே, இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தினாலே சரீரத்தை விட்டு உன் கரத்தை எடுத்துக்கொண்டு ஓடி என்று கட்டளை கொடுக்கிறோம். ஓடி இயேசுவின் நாமத்தினாலே, ஓடி இயேசுவின் நாமத்தினாலே உங்க பிரசன்னம் ஆளுகை செய்யட்டும். உங்க பிள்ளைகளை நிரப்பட்டும். கை கால்களில் நல்ல பலன் உண்டாகட்டும். நரம்பு எலும்புகளில் நல்ல பலன் உண்டாகட்டும். சதைகளிலே, திசுக்களிலே, அணுக்களிலே இயேசுவின் ரத்தம் பாய்ந்து செல்லட்டும். அப்பா ஒரு ஆரோக்கியம் அடைவி சமாதானத்தோட போ. உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொன்னீரேன். உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொன்னீரேன். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொன்னீரே. உம்முடைய பிள்ளைகள் இந்த உலக வாழ்க்கையிலே சுகித்து இருக்கட்டும் ஐயா. ஓ 80 ஆண்டு காலங்கள் பெல்லத்தின் மிகுதியால் தந்திருக்கீங்க. சுகமாயிருக்க பண்ணுங்க. தொடர்ந்து எங்களை தாழ்த்துறோம், வெறுமையாக்குகிறோம். ஆண்டவரே இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவருடைய பிள்ளைகள் என்னென்ன தேவையோடு வந்தார்களோ அந்த தேவையை சந்தித்து சமாதானத்தோடு அனுப்புவீராக. துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. பரிசுத்த அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.